சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர் இருப்பு பெருமளவு குறைந்துள்ளதால் குடிநீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் விவேகானந்தன். சென்னையில் மீண்டும் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல், பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம், சோழவரம் ஆகிய ஏரிகளில் நீர் இருப்பு பெரிய அளவில் குறைந்துள்ளது. குறிப்பாக இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கன அடியாகும். அதில் 10ல் 1 மடங்கு தான் தற்போது நீர் இருப்பு இருக்கிறது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை 63% பொய்த்து போனதால் இந்த குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த ஏரிகளில் உள்ள நீர் இருப்பை கொண்டு அடுத்த 30 முதல் 35 நாட்கள் மட்டுமே சென்னையில் குடிநீர் நிலைமை தட்டுப்பாடை நீக்க முடியும். அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது தவிர்க்க முடியாத சூழலாக இருக்கிறது. இதனை உணர்ந்து கொண்டு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இப்போதே ஒரு நாளைக்கு 520 லாரிகளில் 4,200 முறை குடிநீர் மற்ற இடங்களுக்கு சென்னை முழுவதும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இருப்பினும் இது போதாதாக இருக்கிறது. மேலும்